அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சட்டமன்ற தொகுதி அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி. இந்த குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு போடக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா, மொத்தமாக 2,86,039 வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்காங்க. இப்போ எந்தெந்த கட்சி எந்தெந்த வேட்பாளர்கள் நிறுத்திருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஎம்கேவிலிருந்து சிற்றரசு அப்படின்ற வேட்பாளரும், ஏடிஎம்கேவிலிருந்து இந்திரா அப்படின்ற ஒரு வேட்பாளரும், நாம் தமிழர் கட்சியிலிருந்து சங்கர் அப்படின்ற வேட்பாளரும், தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து ராம்குமார் அப்படின்ற வேட்பாளர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. கடந்த தேர்தலுடைய முடிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது 2011 ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு. ஆப்போசிட்ல காங்கிரஸ் இருந்திருக்காங்க. 2016 பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே ஜெயிச்சிருக்கு. ஆப்போசிட்ல ஏடிஎம்கே. 2021 டிஎம்கே ஆப்போசிட் ஏடிஎம்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 2016 டிஎம்கே வந்து ஜெயிக்கும்போது 22,207 ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வாங்கியிருக்கு. அதில் ஏடிஎம்கே வந்து எவ்வளோ ஓட்டு வந்து வாங்கி தோத்துருந்தாங்க அப்படின்னா 70,520 ஓட்டு. சும்மா ஒரு 1,500 ஓட்டு டிஃப்ரென்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து தோத்துருக்காங்க. ஆனால் கடைசி தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20,000 ஓட்டு வரைக்குமே வந்து டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து தோத்துருக்காங்க. ஸோ இருந்தாலுமே ஏடிஎம்கேவுடைய கையானது இந்த இடத்துல கொஞ்சம் வந்து ஓங்கி இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்கும்போது, நாம் தமிழர் கட்சி கடந்த 2021 தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா 10,702 வாக்குகளும், அதே மாதிரி மக்கள் நீதி மையம் பார்த்தோம் அப்படின்னா 17,522 வாக்குகளும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 முறை கடைசி 2 தேர்தலையும் டிஎம்கே வந்து ஜெயிச்சிருக்கிறதுனால டிஎம்கேவுக்கு வந்து ஒரு புள்ளி வைக்கலாம். இருந்தாலுமே பெருசா வந்து ஓட்டிங் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கிடையாது. 2 கட்சிகளுக்குமே வந்து பெருசா ஓட்டிங் டிஃபரன்ஸ் வந்து கிடையாது. பட் இந்த இடத்துல கொஞ்சம் வாய்ப்புகள் என்னவோ வந்து டிஎம்கே சைடு இருப்பதை போல தான் தெரியுது. பட் டிவிகே வர்றப்ப களநிலை வந்து எப்படி மாறும் அப்படின்றத நம்ம வந்து தேர்தல் முடிவுகளில் தான் வந்து பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க.